நீ தவிக்கிறாய், மௌனத்துக்குள்ளே மலைந்து கிடக்கின்றாய். உன் மனதுக்குள்ளே ஒரு அழைப்பு இப்பொழுது கேட்கின்றது. இது யாருடைய குரல் என்று தெரியவில்லையா? திருச்செந்தூரிலிருந்து உனக்கு வந்த முருகனின் அழைப்பு. நான் உன் வீட்டு வாசலில் பல மணி நேரமாக நின்று காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு பேசி நல்ல செய்தியை கொடுத்து, அதிர்ஷ்டமான குறியீட்டையும் கொடுத்து, வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாக்கு தத்தத்தை இன்று சந்தேகமே இல்லாமல் உனக்கு கொடுக்கத்தான் உன்னை அழைக்கின்றேன். என்னை அழைப்பாயா அல்லது தவிர்ப்பாயா என்று நினைத்தேன். ஆனால் என்னை அழைத்து பெரும் பாகியத்தை நீ பெற்று விட்டாய். இந்த கணம் நான் மிகவும் மகிழ்கின்றேன். என்னுடைய மனம் குளிர்ந்திருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும், அதையும் தாண்டி மிகப்பெரிய நன்மைகளையும், நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தையும், நீ எதிர்பார்க்காத அத்தனை இன்பங்களையும் கொண்டு வந்து சர்வ நிச்சயமாக சேர்ப்பேன் என்பது சத்திய வாக்கு. வாழ்க்கை என்பது நீண்ட பயணம். அந்த பயணத்தின் மையத்தில் சிலருக்கு வழி தெரியாமல் மயங்கி விடுகின்றார்கள். அந்த நேரங்களில் நாம் அனைவரும் தேடும் ஒன்று அந்த முருகனுடைய அருள். என் தோளில் வேல் இருக்கின்றது, அது வெற்றியின் அடையாளம். என் கைகளில் பூ இருக்கின்றது, அது உன் வேண்டுதலுக்கான பதில். என் கண்களில் ஒளி இருக்கின்றது, அது உன்னுடைய எதிர்காலத்தின் வெளிச்சம். இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மலைக்கு புறம் நீ என்னை தேட வேண்டும் என எண்ணினாயா? இதோ நான் உன்னையே தேடி வந்து வாய்ப்பை கொடுக்க வந்து விட்டேன். நல்ல செய்தி எப்பொழுது வரும் தெரியுமா? நீ போதும் என நினைக்கும் தருணத்தில், அழியும் என்ற பயத்தில் இருக்கும் பொழுது, காலம் தள்ளி போனது போல எண்ணும் சந்திர தோஷ காலங்களில், அப்பொழுதுதான் இந்த முருகனின் கால சத்தம் கேட்கும். என்னுடைய அந்த காலடி சத்தம் சரியான காலத்தில் கேட்கும் பொழுது, நீ எதிர்பாராத நேரத்தில் நான் வாசலில் வந்து நின்று உன் மனவாசலில், உன் தீர்மானத்தின் வாசலில் நம்பிக்கையின் கதவாக நானே திறப்பேன். நீ தவிக்கின்றாய் என்றால் நீயேதான் என்னை இன்னும் அழைக்கவில்லை என்பதற்கான சான்று. முருகனை உண்மையான அழைக்கும் உயிர் ஒருபொழுதும் தவிக்காது. ஒரு உள் நம்பிக்கை உண்டு, நான் வந்து விடுவேன், அதுவே போதுமானது என்று. அந்த அழைப்புக்கு பின் மாற்றங்கள், அதிர்ஷ்டங்கள், மன நிம்மதிகள், திடீர் சந்தோஷங்கள் என அனைத்தும் வந்து வாழ்க்கையை நிரப்பிவிடும். உன் வாழ்க்கையின் சில பக்கங்கள் இப்பொழுது வேண்டுமானாலும் வெறுமையாக இருக்கலாம். அவற்றில் நானே வந்து எழுதுவேன். உன் விதியை எழுதும் நேரம் இப்பொழுது தானாக வந்திருப்பதால் உன்னுடைய கதவுகள் திறக்கும், கனவுகள் மலரும், நெஞ்சம் மகிழும். உன்னுடைய குடும்பத்திற்குள் நிம்மதி நிலவும். எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. பகைவர்கள் எல்லாம் உறவாக மாறுவார்கள். உணர்வுகள் எல்லாம் சந்தோஷங்களாக மாறும். சிதைந்த உணர்வுகள் சேர்த்து வைக்கப்பட்ட இன்பங்களாக உன் மனதை ஆக்கிரமிக்கும். திருச்செந்தூரில் நடந்த உறுதி. ஒரு பக்தன் என்னை அழைத்தான். ஒரு நாளில் வேலைக்குள் எனக்கு அழைப்பு வந்தே ஆக வேண்டும் என்று. இன்னொருவர் அழைத்தார், ஒரே வாரத்தில் எனக்கு சந்தோஷ திருமணம் கிடைக்க வேண்டும் என்று. மகத்தான அதிர்ஷ்டங்களின் கதைகள் அல்ல இது, என்னுடைய பதில்கள். அழகாக அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உடனே ஆச்சரியப்படுத்தினேன். நீ என்னிடம் சொல்லாமல் அன்போடு பார்த்த அந்த கண்கள், உன் மனதில் நீ கேட்ட ஆனால் வாயால் சொல்லாமல் அந்த நொறுங்கப்பட்ட வார்த்தைகள், அவை எல்லாமே எனக்கு கேட்கப்பட்ட பிரார்த்தனைகள். அவை எல்லாவற்றையும் ஒன்றாக கட்டி இப்பொழுது உன்னுடைய வாசலில் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிய சமயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த அறையின் பக்கத்தில் காத்திருந்தேன். இப்பொழுது அழகாக வந்து விட்டாய். அந்த வாழ்க்கையின் முடிச்சுகளை அவிழ்த்து உன் வாழ்க்கைக்கு திறக்கப்படுகின்ற அந்த அதிர்ஷ்டத்தை வரவேற்க. ஒரு காலத்திலே நிமிடம் என்றால் வாழ்க்கை மாறும். அந்த நிமிடம் இன்று வந்திருக்கின்றது. திடீரென்று வரும் புயலை போல, மெதுவாக வரும் மலரினுடைய மனதை போல. நீ புரிந்து கொள்வாய். நான் மாறுகின்றேன், மலருகின்றேன், ஏறுகின்றேன். இதுதான் உண்மையான வாழ்க்கை, முருகனின் அருளால் கிடைக்கப்பட்ட வாழ்க்கை என்று. இன்று உனக்குள் இருக்கும் சக்தியை விட பல மடங்கு சக்தியை உனக்கு கொடுத்து அத்தனை நிஜத்தையும் உன் கண் முன்னால் காட்டி உன்னை மகிழ்விப்பேன். நீ நினைத்தவுடன் உன் பின்னால் நின்றவனாக, நீ அழைத்தவுடன் உன் முன்னால் வந்தவனாக, நீ விழுந்தவுடன் உன்னை உயர்த்தும் கையாக என்றும் இந்த முருகன் காத்து நிற்கின்றேன். நீ இன்றைய இரவிலே அழகாக சந்திக்கப் போகின்றாய் ஒரு மாற்றத்தை. ஒரு தொலைவில் இருந்த பாசம் உனக்குள் திரும்பி வந்து சேர்ந்துவிடும். நீ தவித்த உறவு அமைதியாக மனம் மாறும். இவை அனைத்தும் இன்றைய தினத்திலேயே நடக்கும். எல்லா முயற்சிகளும் முடிந்த பின் ஒரு அமைதி வரும். அது போதும் முருகா, நீதான் என்னுடைய மனநிலை. அப்படி நினைத்தால் மாயை அனைத்தும் மறைந்துவிடும்.
பெறாத வெற்றிகள் எல்லாம் இப்பொழுது பெறக்கூடிய தருணம். இந்த முருகன் ஒருவனே உனக்கு தீர்மானத்தை எழுதியிருக்கின்றேன். உன் வாழ்வில் எல்லா தடைகளும் அகலும். நல்ல செய்தி மலர்ந்து வரும். மனதில் சந்தோஷம் ஊர்ந்து வரும். நேற்று முடியாதது இன்று முடியும். எத்தனை எத்தனை கஷ்டங்களை தான் நீயும் அனுபவிப்பாய். அத்தனை கண்ணீருக்கும் விடை எங்கே? அத்தனை கண்ணீருக்கும் மாற்றாக சந்தோஷங்கள் எங்கே? பயணத்தில் வழிகாட்டி இல்லாமல் எவ்வளவு நாள் மயக்கமடைந்தாய், குழப்பமடைந்தாய். இப்பொழுது உன்னை கண் திறந்து பார்த்து உன் வாழ்க்கையை பற்றிய விழிப்புணர்வை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ சந்தித்த பாதைகள் பாறைகள் நிறைந்தவை. முழுக்க கவலையால் சோர்ந்து போன நிலை. ஒரு பக்கத்தில் வேலை இல்லை, மறுபக்கம் உறவுகளின் பிரிவு, ஒரு பக்கம் கடன் சுமை, ஒரு பக்கம் உடலில் ஏற்படும் வேதனை, மனதில் ஏற்படும் வேதனை, தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலை. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு சோதனைகளால் சூழ்ந்திருந்தது. இப்பொழுது முருகன் உன் அருகில் வந்து நின்று விட்டேன். மூடிய வாசல் எல்லாம் திறந்து விட்டது. முடிந்த கனவுகள் எல்லாம் மீண்டும் மலர்ந்து விட்டது. உன் பக்தியின் சக்திதான் வாழ்க்கையின் மாற்றம். பக்தி என்பது புனித நம்பிக்கை. ஏழையை கூட அரசனாக்கும். ஒருவருடைய சோகம் நிரம்பிய வாழ்க்கையை பொன்மழை பொழியக்கூடிய வாசலாக மாற்றும். முருகன், நான் காத்திருப்பது வேலோடு மட்டுமல்ல, உன் பிரார்த்தனையை நிறைவேற்றும் நேரத்தோடும் நான் காத்திருக்கின்றேன். உன் வீட்டின் வாசல் உன் வாழ்க்கையின் ஒரு பரிசோதனையான இடம். இப்பொழுது நீயும் உன் மனதின் கதவுகளை திறந்தாலே போதும். நீ சொன்ன அத்தனை பிரார்த்தனைகளும் என் செவியில் விழுந்திருக்கின்றது. பொதுவாக பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுக்க கடவுள் காலம் எடுத்துக்கொள்கின்றார். சில பிரார்த்தனைகள் மனதில் ஆழத்திலிருந்து எழும்பக்கூடிய அழைப்புகளாக இருக்கின்றது. அவை உடனே பதிலை பெற்று விடுகின்றது. நான் நிழலாக இருந்தேன், ஒளியாக வந்திருக்கின்றேன். நீ அழுகையில் உனக்கு தெரியாமலேயே உன் நிழலாய் நான் தோன்றினேன். மறைந்திருந்த அருள் இப்பொழுது வெளிப்படையாக தெரிந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பம் தேவைப்படுகின்றது. ஒரு போதையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். நல்லது நடக்க வேண்டும் என்று நான் காத்திருக்கின்றேன். நீ யாருக்காக காத்திருக்கின்றாய்? யாரிடமே நம்பிக்கை வைத்திருக்கின்றாய்? மனிதர்கள் அல்ல. இப்பொழுது இந்த முருகன் என் மீது அத்தனையையும் கொள். மறைமுகமாக அல்ல, நேரடியாக நான் கொடுக்கக்கூடிய வாக்கு இது. உன் நாளை அழகான நாளாக மாற்றக்கூடிய நேரம் இது. பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவும், சிந்திய கண்ணீருக்கு எல்லாம் பதிலாக சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை காண என்னுடைய அருளோடு சேர்ந்து என்னை நீ அழைத்ததால் அத்தனை இன்பங்களையும் வரவேற்று மகிழப் போகின்றாய். எல்லாமே இனி நல்லபடியாக கைகூடி வரும். நல்லது நடக்கும்.